Hi friends, என்னோட சேனலை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாகிய உங்களுக்கு என்னை மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இப்போ காலில் நெட் பேக்கில் எந்த அளவுக்கு சலுகையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்கூட நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஜியோ களம் இறங்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சின்னு சொல்லப்படக்கூடிய பிட்காயின் மாதிரி அவங்க ஜியோ காயின் அப்படின்னு சொல்லி ஒரு காயின் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜியோ காயினா என்ன, இந்த பிட்காயினா என்ன சொல்லி ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலில் எப்போல்லாம் ஒரு டெக்னிக்கல் வீடியோ போடுறோமோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டு இருக்கும். வாங்க இந்த வார வீடியோக்குள். 2009 பிட்காயின் புழக்கத்தில் வரும்போது அது 0.0003 தான் அந்த பிட்காயினுடைய வேல்யூ அது இருந்துச்சு. 2013 அந்த பிட்காயினுடைய ரேட்டு நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 இருந்தது. $1000 இருந்த பிட்காயின் இன்னைக்கு கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்காயினுடைய ரேட் 10,000 $9,000 $10,000 இருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக அந்த பிட்காயினுடைய ரேட்டு இன்னைக்கு ஹையாக போயிருக்கு. ஸோ இப்போ ஒரு சாமானியமான ஒரு பாமர மக்களால் பிட்காயின் வாங்குறது நினச்சி கூட பார்க்க முடியாது. சப்போஸ் இதோடைய ரேட்டு குறைஞ்சக்கப்போ நம்ம வாங்கலாம்னு சொல்லி பார்த்தாலுமே அப்போவுமே மினிமம் 1.5 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமாக அதோடைய வேல்யூ இருக்கும். அது கம்மியாக இப்போ பிட்காயின் குறையாது. ஸோ இந்த பிட்காயின் மாதிரி இப்போ ஜியோ காயின் அவங்க அறிமுகப்படுத்த போகிறாங்க. ரிலையன்ஸ் அம்பானி அவங்க குழுமத்தில் அவருடைய மகன் 50 பேர் கொண்ட ஒரு குழுவை வச்சு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது மூலியமாக தான் இந்த டிரான்சாக்ஷனை நடக்க முடியும். இன்னும் சில மாதங்கள் அது கம்ப்ளீட்டாக அந்த பணி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பிட்காயின் மாதிரி ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. ஆனால் அதில் மக்களிடத்தில் அதிகமான புழக்கத்தில் உள்ளது பிட்காயின் சொல்லலாம். ஸோ இது எப்படி 2009 ரொம்ப கம்மியான வேல்யூவில் ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருந்துச்சோ அப்போ நம்ம அதை தவற விட்டுட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ இந்த ஜியோ காயினை அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதனால ஜியோ இந்த ஜியோ காயினை அறிமுகப்படுத்தினாங்கன்னா நீங்கள் எல்லோருமே இதோடைய இந்த காயின் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு நம்ம கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க சொல்லி நம்ம கண்கூட பார்த்தோம். ஜியோ வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அதே நெட்வொர்க் நமக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த பிட்காயின் இல்லீகல்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் சொல்ல, லீகல்னு சொல்லி நம்முடைய கவர்மெண்ட் சொல்லலை. ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் கம்பல்சரியாக என்னுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்து என்னுடைய கெஸ்ஸிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா இதை லீகலாக ஆக்கிடுவாங்க. ஏன் அப்படின்னா எந்த ஒரு சிம் கார்டு நிறுவனமுமே தொடர்ச்சியாக 3 மாதத்துக்கு இலவசமாக எந்த ஒரு ஆஃபருமே கொடுக்க முடியாது. ஆனால் ஜியோ கிட்டத்தட்ட 6 மாதம் இலவசமாக ஆஃபர் கொடுத்துச்சு. ஸோ அதனால இந்த பிட்காயின் மாதிரி வரக்கூடிய ஜியோ காயினை கண்டிப்பாக நம்ம லீகலாக இவங்க ஆக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ தன்னுடைய லாபத்தை பெருக்குவதற்காக தான் இந்த ஃபீல்டை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தை சாதாரண பாமர மக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இதோடைய ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்பவே லோவாக இவங்க கொண்டு வருவாங்க சொல்லி நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் மிக எளிமையான வழிமுறைகளை இவங்களே செட்டப் பண்ணி இவங்களே அமைச்சு கொடுப்பாங்கன்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் இப்போ ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிட்காயின் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடந்த 2 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிச்சு. ஸோ அப்போ 2009 நீங்கள் ஒரு பிட்காயினை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பிட்காயினை நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சத்துலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதை சேல் பண்ணலாம். அந்த அளவுக்கு பிட்காயின் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதே வளர்ச்சியை கண்டிப்பான முறையில் ஜியோவுடைய காயினும் அடையும். ஸோ அவங்க ஃபியூச்சரில் ஜியோ காயினை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நியூஸு ஜியோ வெப்சைட் கம்பல்சரி வாட்ச் பண்ணிடுங்க. அதை விட முக்கியமாக நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஜியோ காயினை பற்றி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோ போட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். லாஸ்ட்டாக சொல்கிறதுன்னா இந்த ஜியோ காயின் வந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது மூலியமாக ஒரு மிகப்பெரிய டிராஃபிக்கை உங்களால் பெற முடியும். ஸோ பிட்காயினா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில சந்தேகம் வரலாம். ஸோ அந்த பிட்காயின் என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோவை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பிட்காயினா என்ன, அது எப்படி நம்ம வாங்குறது, எப்படி நம்ம விற்பனை செய்கிறது, அது எந்த முறை டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சுருக்கம் என்னன்னா ஜியோ காயின் வந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஜியோ காயினை வாங்குங்க. நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஒரு சாராம்சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்முடைய சேனல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு மறக்காம நம்முடைய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் பயந்துடக்கூடிய மற்றவர்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.